இந்த மாதிரி தங்கவேல் கேஜிஎஃப் வந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக படிப்பாங்க. சென்னையிலேருந்து எத்தனை பத்திரிக்கை வெளியே வருமோ அது அத்தனையும் தங்கவேலுக்கு வரும். பேப்பர் கடைன்னு சொல்லுவாங்க, அது பூரா புத்தகம் சரசரமாக தொங்கும். சுஜாதா இவங்கெல்லாம் கூட பல இடங்கள்ல அந்த நாவல்களில் தங்கவேல் பேர் குறிப்பிட்டு எழுதியிருக்காங்க. தங்கவேல் மக்கள் தங்கவேலை நேசிக்கூடிய அளவுக்கு உலகத்தில் யாருமே கிடையாது. எல்லாம் நேசிப்போம். ஆனால் தங்கவேல்லாம் அது ஒரு உணர்வு. அது கேஜிஎஃப்காரனுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஆண்டர்சன்பேட்டு, ராபர்ட்சன்பேட்டு எல்லா இடத்துலையும் எப்படி டீ கடை ஒரு முக்கியமான கடையோ அது போல் லைப்ரரிங்க இருந்தது. அந்த லைப்ரரிங்களில் இந்த வார பத்திரிக்கைங்க, மாத பத்திரிக்கைங்க, தினசரி பத்திரிக்கைங்க இதெல்லாம் அங்கே இருக்கும். அங்கே ரெண்ட் வாடகை ஒரு நாளைக்கு இவ்வளோ பைசா, 25 பைசா ஒரு நாளைக்கு. அந்த புக்கை பொறுத்து, அதனுடைய விலையை பொறுத்து, அதனுடைய டிமாண்டை பொறுத்து. அப்போது வயதானவங்க மட்டும் இல்லை, இளைஞருங்க, பெண்கள், லேடிஸு, வயதானவங்க, பெண்கள் எல்லாமே இந்த வாசிப்பு பழக்கம் இருந்துச்சு. பத்திரிக்கை படிக்கிற பழக்கம் யார் கையிலாவது புத்தகம் தான் இருக்கும். நடந்து போகிறவங்க கையில், ரயில் பயணம் செய்கிறவங்க கையில், பஸ்ஸில் போகிறவங்க அது முக்கியமாக ஒரு புக்கை வச்சுன்னு படிச்சுன்னு போவாங்க அந்த நேரத்தை கடத்துறதுக்கு. இன்றைக்கி அந்த எல்லாம் கைகளில் எப்படி ஒரு மொபைல் இருக்கோ அது போல் அன்றைக்கி புத்தகங்க இருந்தது. அதில் சென்னையிலேருந்து எத்தனை பத்திரிக்கை வெளியே வருமோ அது அத்தனையும் தங்கவேலுக்கு வரும். பல கடைகள், அந்த புத்தக கடைகளில் பேப்பர் கடைன்னு சொல்லுவாங்க, அது பூரா புத்தகம் சரசரமாக தொங்கும். இந்த கடைக்கார முகமே தெரியாது. அந்த அளவுக்கு விதவிதமான பத்திரிக்கைங்க, விதவிதமான புக்ஸுங்க, சின்ன பசங்களுது, பெரியவங்களுது, எல்லா விதமான பத்திரிக்கையும் சென்னையிலேருந்து வர்றது எல்லாம் தங்கவேலுக்கு வரும். அத்தனை பேரும் அதை ஆர்வமாக படிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் தங்கவேல் இருந்தது ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னே. ஆனந்த விகடன், குமுதம், ராணி, தேவி, இன்னைக்கு தொலைக்காட்சி சீரியல் பார்த்துன்னுக்கிற அத்தனை பெண்மணிகளும் ராணி தேவியினுடைய வாசகிகள். அவங்கெல்லாம் அதில் வர தொடர் கதைகளையும் இந்த எழுத்தாளர் லட்சுமின்னு ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க ரொம்ப பெண்களுக்கு பிடிச்சமான ஒரு எழுத்தாளர், குடும்ப கதைகளை எழுதுருவோம். இந்த சீரியல் வாசிக்கு பார்வையாளர்கள்லாம் அன்றைக்கி அந்த தொடர் கதைக்கு மண்ணை கொடுத்துட்டு அடிமையாக இருந்தவங்க பெண்கள் எல்லாம். அன்றைக்கி அந்த தேவி பத்திரிக்கை, ராணி பத்திரிக்கை இதில் எல்லாம் அவங்க வாரம் வாரம் காத்துன்னு இருப்பாங்க எப்போ வரணும். அதே போல் ஆனந்த விகடன், குமுதம், ஜூனியர் விகடன், அரசியல் பத்திரிக்கை, சினிமா புத்தகங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெமினி சினிமா, பேசும் படம், பொம்மை, சினிமா எக்ஸ்பிரஸ், இந்த மாதிரி சினிமாக்குன்னே தனியாக புத்தகம் வரும். அதுக்குன்னே ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கும். இப்படி இருந்தது அந்த காலகட்டம். இந்த பெண்கள் எல்லாம் லட்சுமி, எழுத்தாளர் லட்சுமிக்கு எப்படி ஒரு அபிமானிகளாக இருந்தாலும் ரமணிச்சந்திரன், சிவசங்கரி, இந்துமதி இவங்கெல்லாம் பெண்களுக்கு பிடிச்சமான எழுத்தாளர்கள். அதே போல் ஆண்கள் ராஜேஷ்குமார், அவர் தான் பத்திரிகை உலகினுடைய சூப்பர் ஸ்டார். பல ஆண்டுகள் அவருடைய நாவல் வந்தாக்கா அடுத்து கொஞ்ச நேரத்தில் தீந்துடும். அவர் கிரைம் நாவல் மன்னன். அவர் அந்த அளவுக்கு அவர் ரொம்ப புகழ்பெற்று இந்த ராஜேஷ்குமார் நாவலுங்க, பாக்கெட் நாவலுங்க, மாத நாவலுங்கெல்லாம் ரொம்ப அமோகமாக விற்கும். அதுக்குன்னு ஒரு தனி ரசிகர் கூட்டம் இருக்கும், வாசகர் கூட்டம். அதே போல் சுஜாதா, அவர் ஒரு நவீன எழுத்தாளர். அவருக்குன்னே ஒரு தனி கூட்டம் இன்றைக்கு வரைக்கும் அவரை புகழ்கிறவங்க இருக்காங்க. சுஜாதா, ஜெயகாந்தன் ஒரு அற்புதமான நாவலாசிரியர், ரொம்ப புகழ்பெற்ற நாவலாசிரியர். சினிமா நடிகைகளை கூட உங்களுக்கு பிடித்த எழுத்தாளர் யாருன்னு கேட்டால் ஜெயகாந்தன் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவர் புகழ்பெற்றவர். அதே போல் ஏராளமான எழுத்தாளருங்க இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் கூட தங்கவேலில் ரசிகருங்க இருந்தாங்க. ரசிகர்னால் அவங்க வாசகர்கள். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் அது. அப்புறம் இந்த காமிக்ஸ்ன்னு வரும். அதில் ஒரு 70 ஆண்டுகளில் ஒரு புரட்சியே நடந்தது. வெளிநாட்டில் மட்டும்தான் அந்த காமிக்ஸ் பத்திரிக்கை வரும். அப்போது இங்கே சிறுவருங்க பெரியவங்க விரும்பி படித்தாங்க. அந்த காமிக்ஸ் புக்குன்னா படக்கதை, அது பேர் படக்கதை. அதில் மாயாவின்னு ஒரு ஹீரோ, அதே போல் லாரன்ஸ், சிஐடி லாரன்ஸ், டேவிட், அதே போல் ஜானி நீரோன்னு ஒரு ஹீரோ. இவங்க 3 பேரும் மிகப்பெரிய புகழ்பெற்ற அந்த காமிக்ஸ் புக்குங்க பரபரப்பாக விற்கும். அந்த அளவுக்கு அந்த காமிக்ஸ் பத்திரிக்கை அற்புதமான படங்களோட வெளிநாட்டு மொழியாக்காது, ஆனால் விரும்பி படித்தாங்க சிறுவருங்க.
அந்த மொபைல் என்ற ஒரு பொருளே இல்லாத காலகட்டம். மொபைல், ரீல்ஸு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் எதுவுமே தொலைத்தொடர்பு இல்லாத காலம் வந்து புத்தகம்தான் மனிதனுடைய நண்பனாக இருந்தது. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு பகுதியிலையும் பிரிட்டிஷினுடைய அந்த கல்ச்சரு எப்படி வந்ததுன்னா, எல்லா பகுதியிலும் ஒரு விளையாட்டு அரங்கம், ஒரு கிளப், ஸ்போர்ட்ஸ் கிளப். அது வெறும் ஸ்போர்ட்ஸ் கிளப்பு மட்டும் அல்ல, அது எதிரில் ஒரு மைதானம் இருக்கும், அங்கே வெளி விளையாட்டு அரங்கம், அது உள்ளவும் விளையாட்டு அரங்கம் இருந்தது, உள் விளையாட்டு அரங்கம், இன்டோர் கேம்ஸ். அது கூடவே ஒரு நூலகம் இருக்கும், ஒரு லைப்ரரி, அதில் புத்தகம் இருக்கும். அப்போது உடற்பயிற்சி, விளையாட்டு, சிந்தனையான கேம்ஸு, படிப்பு, இது அத்தனையும் சேர்ந்தது தான் அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்புங்க. இது வந்து அந்த பிரிட்டிஷ் கல்ச்சர் இருந்தது ரொம்ப காலம் வரைக்கும். இந்த தங்க சுரங்கம் மூடுற நிலை வரைக்கும் இந்த நிலை இருந்தது. அது படிப்படியாக காணாமல் போயிடுச்சு. இந்த நூலகங்கள், லைப்ரரிஸ், படிப்பகங்கள், புத்தக கடைகள் இதெல்லாம் மெல்ல மெல்ல அப்படியே காணாமல் மறைஞ்சு போயிடுச்சு. இந்த எழுத்தாளருங்க பார்த்திங்கன்னா, இந்த பத்திரிகை நிறுவனங்களே தங்கவயலில் நம்ம புக்குங்கள்லாம் நிறையா விற்கிறதுனால அவ்வப்போது இந்த தங்கவயலை பற்றி கவர் ஸ்டோரி பண்ணுவாங்க. அப்போது 80s காலகட்டம் வரைக்கும் தங்கவயலினுடைய கவர் ஸ்டோரி பண்ணுவாங்க. இங்கே தமிழர்கள் இருக்கிறது, தங்கவயல் தமிழர்கள், தங்க சுரங்கத்தை பற்றி இதெல்லாம் வந்து அங்கிருந்தே நிருபர்கள் வருவாங்க. அப்போது கல்கி பத்திரிகையிலேருந்து புகழ்பெற்ற எழுத்தாளர் இருக்கிற சுபா சுந்தரம், அவங்க 2 பேர், அது அவங்க சேர்ந்து அந்த சுபான்ற பேரில் எழுதுவாங்க. அவங்களும் கிரைம் நாவலர்களை எழுதுவாங்க. அவங்க கல்கி பத்திரிக்கையாக தங்கவயலில் வந்து எல்லா பகுதியிலும், அப்போ ஆட்டோ வந்த புதுசு, ஒரு ஆட்டோ டிரைவர், அவர் ரொம்ப நாள் அது ஒரு பெருமையாக இருந்தார். அந்த ஆட்டோவில் எல்லா இடத்துக்கும் போய் பல புகழ்பெற்ற ஆளுங்களெல்லாம் பேட்டி எடுத்து, அப்போ இருந்த எம்எல்ஏவை பேட்டி எடுத்து ஒரு கவர் ஸ்டோரி பண்ணாங்க கல்கியில். அப்போ ஆண்டர்சன்பேட்டில் குருநாத் இன்ஸ்டியூட்டுன்னு ஒன்று இருந்தது, அதில் பார்த்தசாரதின்னு ஒருத்தர், அவர் பேட்டி. அப்புறம் இப்போ நம்ம ராகவன் ஒரு லாயர் இருக்கார், அவருடைய தந்தை தான் அந்த பார்த்தசாரதி, அவரையும் பேட்டி கண்டு கல்கியில் எழுதினார். இது போல் அடிக்கடிக்கு அந்த பத்திரிகைகள் தங்கவயலுக்கு வருவாங்க, வந்துட்டு இந்த தங்கவயல் தமிழர்கள் பற்றி எழுதுவாங்க. அப்போ தங்கவயல் பற்றி இந்த வாரப்பத்திரிகையில் வந்ததுன்னா அதுவும் பரபரப்பாக படிப்பாங்க. இந்த மாதிரி தங்கவயல் கேஜிஎஃப் வந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக படிப்பாங்க. அதே போல் பல நாவல்களில் பல எழுத்தாளருங்க தங்கவயலை பற்றி எழுதியிருக்காங்க. சாவின்னு ஒரு பழம்பெரும் எழுத்தாளர் இருந்தார், அவர் சாவின்ற பத்திரிக்கையும் நடத்தியிருந்தார். இது எல்லாம் தங்கவயலுக்கு வரும். அவர் ஒரு நாவலிஸ்ட் அவரும். அப்போ அவர் ஒரு இந்த பயண கட்டுரை எழுதுவார். அப்போ தங்கவயலுக்கு வந்திருக்காரு, அது வந்து ஒரு 60களில். அப்போ தங்க சுரங்கம் தொழிலாளர்களை பற்றி அந்த கட்டுரையில் எழுதியிருக்காரு சாவி. அதே போல் பாலகுமார், சுஜாதா, இவங்கெல்லாம் கூட பல இடங்களில் அந்த நாவல்களில் தங்கவயல் பேர் குறிப்பிட்டு எழுதியிருக்காங்க அந்த நாவலுக்கு பொருத்தமாக. இதெல்லாம் வந்து தங்கவயல் மக்கள் ரொம்ப விரும்புவாங்க. அவங்க கேஜிஎஃப்பை மட்டும் உலகத்தில் எல்லாருமே அவன் வாழ்கிற அந்த ஊரை நேசிப்பான். இது உலகம் பூராக்கிற ஒரு பொதுவான கருத்து. அவன் ஊரை வந்து நேசிப்பான், என் ஊர் அப்படின்னு. ஆனால் தங்கவயல் மக்கள் ரொம்ப அதிகம். இந்த ஊரை நேசிக்கக்கூடிய அளவுக்கு தங்கவயல் மக்கள் வந்து தங்கவயலை நேசிக்கக்கூடிய அளவுக்கு உலகத்தில் யாருமே கிடையாது. எல்லாம் நேசிப்போம். ஆனால் தங்கவயல்லாம் அது ஒரு உணர்வு, அது கேஜிஎஃப்காரனுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த உணர்வு. அது போன்ற ஒரு காலகட்டம், ஒரு பொற்காலமாக இருந்தது.